வெல்கம் டு பிரகதி எலகண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ரசம் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம 2 தக்காளி எடுத்து நல்லா குழஞ்சிக்கலாம். அதை கூட பெப்பரும் சீரகமும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும், அவ்வளோ நல்லா காரமாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம நல்லா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் 2 பச்சை மிளகாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை போட்டு நல்லா பிசையலாம். எவ்வளோ இந்த பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு அதில் நல்லா டேஸ்ட்டு தரும். தாளிக்கிறதுக்கு வாணல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை இது கூட இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம ரெட் சில்லி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைல் ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரகதி எலகண்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.